கங்கா, ஒரு சின்ன ரிக்வஸ்ட். கலைவிழா பாட்டு போட்டியில கலந்துக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டியா? வருஷம் முதல் பரிசு வாங்குற நீ கலந்துக்கலன்னா போட்டி நல்லா இருக்காதுன்னு செக்ரட்டரி ஃபீல் பண்றாரு. ஏன் கலந்துக்கல? ப்ளீஸ். என் மேல உனக்கு கோவமா தான் இருக்கும். காதலிச்சா பாவம் என்கிற குடும்பத்தில் பிறந்தானா நம்ம காதல் விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா தான் புரிய வைக்க முடியும். அது வரைக்கும் நம்ம விஷயத்த மறைச்சு வைக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. உன் மனசை பாதிச்ச வார்த்தை எங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மருந்தா இருக்கும்போது என்னால என்ன செய்ய முடியும்? உன்கிட்ட தான் உண்மை சொல்ல முடியும். அவங்க கிட்ட போய் தான் சொல்ல முடியும். நடக்க போற பாட்டு போட்டியில நீ கலந்துகிட்டா நான் சொன்னதை நம்புறேன்னு அர்த்தம். இல்லனா என்ன விரும்பலன்னு அர்த்தம். பரிமளா, நீ வாயே. கோகுல் கைய வீசிட்டு வரா, நீ ஒண்ணு கேட்கலையா? வரட்டும், வந்தா தான் தெரியும். ஒரு விஷயம். பரவாயில்ல, சொல்லுங்க. நீ கேட்டதை வாங்கிட்டு வந்திருக்க. எங்க எடுங்க. அவளுக்கு எல்லாம் தெரியும். ஏய், நீ வகையா மாட்டிக்கிட்ட. இன்னைக்கு நீ தப்பிக்கவே முடியாது. பேசாம திருப்பி கொடுத்துரு. இன்னைக்கு தாண்டி நிரந்தரமா தப்பிக்க போறேன். அவன் எப்படி தலை தெறிக்க ஓட போறான் பாரு. இப்படி என்ன சீக்கிரட்டா பேசுறீங்க? டிசைன் நல்லா இல்லையா? நீங்க என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருப்பீங்கன்னு இந்த பாவைக்கு தெரியாம போச்சு. நாம ரெண்டு பேரும் இணையறதுக்கு முன்னாடி சில உண்மைகளை சொல்லி ஆகணும். இந்த பாரு, நமக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்க கூடாது. உண்மையை கக்கிரு. அடிக்கடி எங்க வீட்டுக்கு அத்தமக ஒருத்த வந்துகிட்டு இருப்பான். வரட்டுமே. யாரும் இல்லாத நேரத்துல எங்க வீட்டுக்கு வந்தான். திடீர்னு அறைக்குள்ள புகுந்து கதவு பூட்டிக்கிட்டான். போட்டு கட்டி பிடிச்சான். சரின்னு விட்டா கிஸ் பண்ணா. சரின்னு விட்டா பலாத்காரம் பண்ணி எனக்கு எடுத்துட்டான். அதுக்கும் சரின்னு இருந்திருக்கல. அதான் உங்க குழந்தை வளர வேண்டிய இடத்துல அவன் குழந்தை வளருதானே எனக்கு 2 மாசமா சந்தேகமா இருக்கு. ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க. ஏன் தெரியுமா? நான் உங்க கூட வரும்போது புனிதமானவளா இருக்கணும். வரதட்சணை என்கிட்ட வாங்கிட்டு கண்டவனோட வாழ்க்கை நடத்துறியா? ஏன் ஓடுறீங்க? நான் என்ன எனக்காக ஒரு தாஜ்மஹாலா கட்ட சொல்றேன்? ஒரு டாக்டர் தானே காட்ட சொல்றேன். அடிச்சி ஒன்ன கண்டு பயந்து ஓடல. நீ கேட்ட நேரத்துல கண்ட பயந்த கிளவாங்கல. அவனுங்க எல்லாம் ஒட்டு மொத்தமா காலேஜுக்குள்ள நுழைஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்க என்ன பண்ண போறாங்களோ அவனுங்க போட்டு வந்து கவனிச்சுக்கிறேன். முதல் பரிசு கங்கா, 3rd BSc கெமிஸ்ட்ரி. கங்காவுக்கு இருக்கிற கைதட்ட பார்க்கும்போது அவங்க ரொம்ப நல்லா பாடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வெற்றி அடைஞ்சதுக்கு காரணமா இருந்த பாட்டை இப்போ நம்ம சந்தோஷத்துக்காக அவங்க பாடி காட்டுவாங்களா? தைரியமா பாடு. ஏமாச்சு போட்டியில கலந்துகிட்ட மத்தவங்கள என்ன பாவம் செஞ்சாங்க? பேச்சு போட்டியில கலந்தவங்கள பேசி காட்ட சொல்ல, கவிதை போட்டியில கலந்துகிட்டவங்கள எழுதி காட்ட சொல்லடா. ஓவிய போட்டியில கலந்துகிட்டவன வரைஞ்சு காட்ட சொல்லல. நல்ல வேலைடா, நம்ம காலேஜ்ல சாப்பிடுற போட்டி நடக்கல. சாப்பிட்டு காட்ட சொல்லுவாங்க போல இருக்கு. ஒரு சின்ன சந்தேகம், பாட்டு பிடிக்குதுன்னு சொன்னீங்களா இல்ல பாடுறவங்கள பிடிக்குதுன்னு சொன்னீங்களா? ஆமாடா, சார் ஐஸ் வச்சுட்டாரு. கங்கா தேங்க்ஸ் சொல்லுவாங்க. அப்புறம் 2 பேரும் விசிட்டிங் கார்டை மாத்திப்பாங்க. 2-3 தடவை போன்ல பேசிட்டா டைம் கிடைக்கும் போது மாபலிபுரத்துல மீட் பண்ணலாம்னு சொல்லுவாரு. அப்புறம் கமாய் தான். சினிமாக்காரனுக்கு எப்படி பிராக்கெட் போடணும்னு சொல்லியா கொடுக்கணும்? சரி சார். மிஸ்டர் பிரேம்குமார் இப்படி எல்லாம் பேசுறாருன்னா பிளீஸ் நீங்க யாரும் அவர் தப்பா எடுத்துக்காதீங்க. கலட்டா பண்ணாதான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ங்கிற தப்பான அபிப்பிராயம் அவரையும் பாதிச்சிருக்கு. அவரும் இந்த ஜெனரேஷன்ல தானே வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருடைய வயசும் சூழ்நிலையும் அப்படி பேச வைக்குது. நானும் உங்களை மாதிரி காலேஜ் லைஃபை கடந்து வந்தவன் தான். எனக்கு இதெல்லாம் புரியும். சோ நடந்த இந்த நிகழ்ச்சியில எனக்கு வருத்தமோ கோபமோ நிச்சயமா கிடையாது.
எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்து பெருமைப்படுத்தின இந்த கல்லூரியினுடைய நிர்வாகத்துக்கும் பிரின்சிபால் அவர்களுக்கும் உங்களுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு விடைபெறுகிறேன். வணக்கம். ஜஸ்ட் மினிட். நமது கல்லூரியின் அழைப்பு கிணங்கி இங்கே வருகை தந்து சிறப்பித்த திரைப்பட இயக்குனர் திரு பரணி அவர்களிடம் மிருகத்தனமாக நடந்து கொண்ட பிரேம்குமார் சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். உங்க 2 பேர்ல யாரா பிரேம்குமார்? இவன்தான். இன்ஸ்பெக்டர், நான் பிரேம்குமாருடைய ஃபாதர். நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க பையனை நான் பெயில்ல விட முடியாது. பெயில் தேவைன்னா நான் வர வேண்டிய அவசியம் இல்லை. என் பையன் செஞ்சது தப்பு தான். அதுக்கு நிச்சயம் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும். நான் வந்தது ப்ளீஸ், இந்த வாரத்துல என் மகனுக்கு ஒரு மெடிக்கல் செக்அப் இருக்கு. ஏற்கனவே அதுக்கு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த சமயத்துல அவன் அரெஸ்ட் ஆயிருக்கான். டாக்டர் சீரியஸா ஃபீல் பண்றதால என் மகனை மெடிக்கல் செக்அப்புக்கு நீங்க அனுமதிக்கணும். கஸ்டடியில இருக்கும்போது குற்றவாளிக்கு மருத்துவ பரிசோதனை தேவைப்பட்டா ட்ரீட்மெண்ட் கொடுக்க கடமைப்பட்டிருக்கோம். அதுக்கும் மேஜிஸ்ட்ரேட் பர்மிஷன் வாங்கணும். அதோட போலீஸ் பாதுகாப்போட தான் அனுமதிக்க முடியும். யூனோ? ரொம்ப தேங்க்ஸ். பை த பை, இப்படி ஒரு மெடிக்கல் செக்அப் இருக்குங்கிறது என் பையனுக்கு தெரியாது, தெரியக்கூடாது. அவன் மெடிக்கல் செக்அப்க்கு காரணம் கேட்டா என்ன பண்றது? மிஸ்டர் பாலசுப்ரமணியம், போலீஸ்காரனுக்கு யார எப்படி ஹேண்டில் பண்ணும்னு நல்லா தெரியும். உங்க மகனை ஆஸ்பத்திரி கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு. ரொம்ப தேங்க்ஸ். வாங்க. சார், பிரேமுக்கு எப்படி இருக்கு? உள்ள டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. இனிமே தான் தெரியும். அது சரி, நீ யாருப்பா? என் பேர் ரங்கநாதன். உங்க சன்னோட காலேஜ் மேட். இப்பதான் விஷயத்தை கேள்விப்பட்டேன், அதை பார்க்க வந்தேன். ஓஹோ, நீதான் அந்த ரங்கநாதன். உன்னை பத்தி நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா என் பையன் மேல நீ இவ்வளவு அக்கறை வச்சிருக்க. ஆமா, உங்களுக்குள்ள என்ன தகராறு? டாக்டர், நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. உங்க மகனுக்கு வந்திருக்கிற வியாதிக்கு மெடிக்கல் டேர்ம்ல மெலிகனன்ட் மெலானமான்னு பேரு. அதனால என்ன பாதிப்பு டாக்டர்? தலையில இருக்கிற கட்டி அங்கங்க பரவிடுச்சு. சின்ன சின்ன மயக்கம், அப்பப்ப லேசான ஞாபக மறதி, இதெல்லாம் இந்த நோய்க்கு அறிகுறி. அப்படியா? தற்சமயம் நார்மல் கண்டிஷன்ல தான் இருக்கான்? நோ, சருமத்துல ஆரம்பிச்சு ரத்தத்துல கலந்து நுரையீரலை பாதிக்கிற அளவுக்கு நோய் முத்திடுச்சு. அப்கோர்ஸ் இது ஒரு வகையான கேன்சர். டாக்டர், எவ்வளவு செலவானாலும் அவனை எப்படியாவது காப்பாற்றணும் டாக்டர். சாரி சார், அதுக்கு அவசியமே இல்லை. அதிகபட்சம் உங்க மகன் இன்னும் 5 மாசம் தான் உயிரோட இருப்பான். சார், ரங்கநாதன், ரியலி ஐ ஃபீல் ஃபார் இட். பிரேம்குமார் மேல இருந்த எரிச்சலும் கோவமும் போயிடுச்சு. ச்சே, ரொம்ப பாவம். அந்த உடம்புல இப்படி ஒரு நோய் இருக்குன்னா என்னால நம்பவே முடியல. ஆமா, பிரேம்குமாருக்கு இதை பத்தி தெரியுமா? தெரியாது. இந்த நோய்க்கு வேற ட்ரீட்மெண்டே இல்லையா? இந்த நிலைமையில கிடையாதுன்னு டாக்டர் சொல்றாரு. ரங்கநாதன், எல்லாம் கேள்விப்பட்டேன். பிரேம் இன்னும் ஹாஸ்பிட்டல் தான் இருக்கானா? லாக்அப்ல தான் இருக்கான். கங்கா, நான் ஒண்ணு நினைக்கிறேன். சொல்லுங்க சார். எப்படியோ கேஸ் கோர்ட்டுக்கு போகுது. அவனை தப்பிக்க வைக்கிறதுக்காக வியாதியை பத்தி சொன்னா பிரேமுக்கு உண்மை தெரிஞ்சிடும். சொல்லலன்னா அவன் தண்டனை அனுபவிக்க வேண்டிய நிலைமை வந்துடும். ரொம்ப இக்கட்டான நிலைமை. ஏற்கனவே கடவுள் நோய் அவனுக்கு தண்டனையா கொடுத்திருக்கிறப்போ இப்படி ஒரு தண்டனை இந்த நிலைமையில் அவனுக்கு தேவையா?
உன் பேர் என்னம்மா? கங்கா. சம்பவம் நடந்த அன்னைக்கு இந்த பிரேம்குமார் உங்களை எங்க எப்ப எப்படி கடத்திக்கிட்டு போனாருன்னு சொல்ல முடியுமா? பிரேம்குமார் என்ன கடத்திட்டு போல. அவர் இப்போ வேடிக்கையும் விளையாட்டுமா இருப்பாரு. சம்பவம் நடந்த அன்னைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி மத்தவங்களை ஏப்ரல் ஃபுல் ஆக்கிறதுக்காக இந்த விளையாட்டு காட்டலாம்னு சொன்னாரு. நானும் சரின்னு சொன்னேன். ஆனா விளையாட்டு தானே ஆயிடுச்சு. இது உண்மை நினைச்சு யாரோ தகவல் கொடுக்க சம்பந்தப்பட்டவங்க நடவடிக்கை எடுத்துட்டாங்க. விசாரணையில் வாதியே தவறு நடக்கவில்லை என்று ஒப்புக்கொள்வதால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன். பிரேமுக்கு நோயும் தெரியக்கூடாது, தண்டனையும் கிடைக்க கூடாதுன்னா எனக்கு இது தவிர வேற வழி தெரியல. நான் ஒண்ணும் சொல்லலையே. வணக்கம் சார். மிஸ்டர் ரங்கநாதன், கங்காவையும் உங்களையும் பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். இந்த 55 வயசு அனுபவத்துல வாழ்க்கையை நான் பல கோணத்துல பார்த்திருக்கேன். ஆனா நீ நேத்து கோர்ட்ல நடந்துகிட்ட விதம் நான் எங்கேயும் பார்க்காத புது அனுபவம். சின்ன வயசு, பெரிய மனசு. அப்பா மகன் 2 பேருடைய கௌரவத்தையும் ஒரே நேரத்துல காப்பாத்திட்டேமா. பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லி என்ன பெரிய மனுஷன் ஆக்கிடாதீங்க சார். உனக்கும் எனக்கும் என்ன உறவு? அதிகமா உரிமை எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட ஒரு உதவியை எதிர்பார்க்கிறேன். உங்ககிட்டயும் தான். சொல்லுங்க சார். கொஞ்ச நாள்ல என் மகன் செத்துருவான். இருக்கிற வரைக்கும் அவன் குணம் மாற போறதில்ல. அதனால நீங்க தான் மாறணும். நாள் பூரா நீங்க தான் அவன் கூட பழகிட்டு இருக்கீங்க. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியும். மனசுக்குள்ள அவனை வெறுத்தாலும் உதட்டளவுல அவனை நண்பனா நடத்துங்க. போலி அன்பு காட்டுங்க. சொல்லுங்க சார். உங்களுக்குள்ள மறுபடியும் பிரச்சனை வந்து அதிகமா உணர்ச்சி வசப்பட்டு அவன் மூர்க்கத்தனமா நடந்துகிட்டான்னா அது அவன் ஆயுள இன்னும் குறைச்சிரும். அதுக்கு நீங்க காரணமா இருக்க கூடாது. யோசிக்காதம்மா. தேவையில்லாத இந்த தண்டனை உனக்கு இன்னும் 4-5 மாசத்துக்கு தான். ஓகே. ரொம்ப சந்தோஷம். நம்பிக்கையோட வந்தேன், நம்பிக்கையோட போறேன். வாங்க. ஆஹா, நாட்டுக்கிட்டையா இருந்தாலும் சொல்லி வச்சு செஞ்ச மாதிரி சிக்கு இல்ல. நல்ல கட்டை, பியூட்டிஃபுல் வுட். எந்த பொம்பளையாவது அசிங்கன்னு சொல்லி இருக்கியாடா? சேலை கட்டி இருந்தா போதும். சிக் வர. உன் பேர் என்ன? கனகாம்பரம். அதான் மணக்கிற. ஐயா, கனகாம்பரம் எங்க மணக்கும்? அடச்சி, உன் மேல அடிக்கிற கருவாட்டு வாடைய சொன்னேன். கமக்ஸ், இன்னையில இருந்து எனக்கு நீதான் சாப்பாடு கொண்டு கொடுக்கணும்னு சொன்னேன். ஆமா, ஒரு 10 மாசத்துக்கு சேர்த்து கொடுத்துட்ட. ஐயா, சம்பளத்தை அட்வான்ஸா கொடுக்கலாமான்னு கேட்டேன். நீங்க என்ன கொடுக்குறீங்களோ கொடுங்க. என்ன தனியா ஆட போறீங்களா? ஒண்ணும் இல்ல, கோகுல் பாதியில விட்டு போயிட்டான். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் கம்பெனி கொடுக்கலாமா? What happened? Come on. ஓகே. எங்க போய் தொலைஞ்சானுங்க? நல்லா கிளம்புறேன்.
இவ்வளவுதானா இன்னும் வச்சிருக்கியா? வெள்ளை வெள்ளையர். அங்க பாருங்க. நல்ல படிக்கிற நேரத்துல வந்து உயிரை வாங்குறாங்க. சரி. யாரும் வராம இருக்க போய் பாருங்களான்னாக்கா இங்க வந்து எவ்வளவு வாங்குறீங்க? எங்களுக்கு நீ ஏமாத்திட்டுனா முதல்ல எனக்கு ஒர்க் அவுட் ஆகட்டும்டா. அதுக்கப்புறம் நீ போகலடா. இன்னைக்கு பிரேம் என்னாச்சு? ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. செல்ஃப் எடுக்கல. சொல்லி வச்ச மாதிரி இந்த பசங்களை காணோம். என்ன பண்றேன்னு தெரியல. பரவாயில்ல, வாங்கடி சேர்ந்து தள்ளுவோம். ஏய் தள்ளுங்க, இன்னும் போர்ஸா தள்ளுங்க. தேங்க்ஸ். இட்ஸ் ஆல் ரைட். கனகா நான் ஒண்ணு கேக்குறேன்னு தப்பா நினைக்க மாட்டியே? கேளுங்க. நீ எங்க குடி இருக்க? மாதாப்பு காலனில. அந்த காலனில ஒரு அம்மன் கோயில் இருக்க, அது என்ன அம்மன்? முண்டகண்ணி அம்மன். முண்டகண்ணி. நானு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் முண்டகண்ணிக்கு பூ போட்டு கும்பிடுறது வழக்கம். இன்னைக்கு பூ வாங்கிட்டு வந்துட்டேன். காலேஜுக்கு வர அவசரத்துல போக முடியல கோயிலுக்கு. அதனால பூ வேஸ்ட் ஆயிடக்கூடாது. அம்மனுக்கு கொடுத்தா என்ன, உனக்கு கொடுத்தா என்ன வச்சுக்கிறியா? வேண்டாங்க. ஏன் முழை பத்தலையா? தலையில சும இருக்குல்ல, நான் உதவி பண்ணட்டுமா? கூட இறக்குங்க. கூடையவா? சரி, இந்தா.